உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாகசாதுனா கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்கன்னு எனக்கு அந்த சிவனடியார் சொல்லி விட்டாரு. நீங்களும் அப்படிதானே வாழ்றீங்க? அதுல என்னமா உனக்கு சந்தேகம்? தர்மத்துக்காக என்னைக்கும் அற வழியில நடக்கிற நீங்க அந்த அற வழிய மீறி நடப்பீங்களா? இல்லம்மா, எப்பவும் நடக்க மாட்டேன். முக்திக்கான சொர்க்கவாசல் அறவழிதானு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இவ்ளோ தூரம் சொல்ற நீங்க ஏன் தர்மத்தையும் அறத்தையும் மீறி நடக்கிறீங்க? என்ன சொல்ற? நான் எப்ப அப்படி நடந்துக்கிட்டேன்? கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. காட்டுக்குள்ளார வச்சு உங்களோட உயிரை நான் காப்பாத்தினப்போ நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னால என்ன பார்த்து என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பொம்மியக்காவை திரும்ப கொண்டாடணும்னு நான் வச்ச கோரிக்கைய நீங்க ஏத்துக்கின்னு அதை உடனே செய்யறேன்னு நீங்க சம்மதம் குத்துக்கிறீங்க. நான் கிளம்புறேங்க ஐயா. மகளே, என் உயிரை காப்பாத்தின உனக்கு நான் செய்வேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சின்ன உதவி. அது என் உயிருக்கு ஈடாகாதுன்னு எனக்கு தோணுது. ஐயா, எனக்கு புரியல. என்னோட உயிரையே காப்பாத்தின உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கறேன். பல பேரோட கர்மாவை சுமக்கிற என்ன மாதிரியான நாகசாதுக்குள் தானா முன் வந்து வரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். இன்னொரு வரத்தை நீ கேட்கலாம். உங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அது போதும் சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. எப்பவும் நீ நல்லாரு. நான் கொடுக்கிற வரத்தை நீ வாங்கிக்க. என்ன வேணாலும் கேளு. இப்போதைக்கு உங்க ஆசீர்வாதமே எனக்கு போதும் சாமி. எப்பயாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உங்களாண்ட வந்து கேட்பேன். அந்த உதவியை நீங்க எனக்கு செஞ்சு குத்தா போதும். அதையே நீங்க எனக்கு வரமா கொடுங்க. அப்படியே ஆகட்டும்மா. சாமி, உங்க உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன வரம் வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னீங்க. நானும் சமயம் வரும்போது கேக்குறேன்னு சொன்னேனே, அத மறந்துட்டீங்களா? அந்த சமயம் இப்போ வந்துக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. எப்படியாவது பொம்மி அக்கா ஆவிய அவங்க உடம்போட சேர்த்து வைங்க. இத நான் வரமா கேக்குறேன். தயவு செஞ்சு நிறைவேற்றி வைங்க சாமி. நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்ன்ற இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் என்ன செய்யணும்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சரி ராணி, நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவெடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சாமி. ஆனா நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் சொல்ற விஷயத்த நீ உடனடியா செய்ய ஆரம்பிக்கணும். சொல்லுங்க சாமி, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.